தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பேரூராட்சி கவுன்சிலரை மிரட்டிய திமுக நகர செயலாளர் உள்ளிட்ட 10 நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உடன்குடி பேரூராட்சி துணைத் தலைவர் மால் ராஜேஷ் பேரூராட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளாததால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்க வந்த மால் ராஜேஷை திமுக பேரூராட்சி தலைவர் ஹிமேரா ரமேஷ் ஆதரவாளர்கள் தடுத்ததால் அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த திமுக நகர செயலாளர் கனகலிங்கம் மால் ராஜேஷுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் கொலை மிரட்டல் விடுத்து தரக்குறைவாக பேசியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் கவுன்சிலர் அன்புராணி அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்காத நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவினரின் உட்கட்சி பூசலால் மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் அரசு பேருந்து திடீரென பழுதாகி நின்ற அவலம் அரங்கேறியுள்ளது. பெரியார் பேருந்து நிலையத்தை நோக்கி திருப்புவனம் பகுதியில் இருந்து வருகை தந்த அரசு பேருந்து நிலையம் நுழைவு வாயில் அருகே வரும்போது திடீரென பழுதாகி நின்றது. இதையடுத்து நடத்துனருடன் சேர்ந்து பயணிகளும் பேருந்தை தள்ள வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிகள் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் பேருந்துகள் பழுதாகி நிற்பதும் பயணிகள் பேருந்துகளை தள்ளும் அவலமும் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.